ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திரைக்கதை மன்னன் அப்படின்னு அழைக்கப்படுற பாக்கியராஜ் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவோட சிஷ்யரா திரைப்பயணத்தையே தொடங்கியிருக்காரு. திரைக்கதை, எழுத்தாளர், நடிகர், தயாரிப்பாளர்னு பல்முகம் திறமை கொண்டவர் தான் பாக்கியராஜ். 1971 சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படம் மூலமா இயக்குனரா தமிழ் திரையுலகில் தடம் பதிச்சாரு. முதல் திரைப்படமே இவருக்கு பெயரையும் புகழையும் அள்ளி கொடுத்தது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அதை தொடர்ந்து முந்தானை முடிச்சு, அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சுன்னு தமிழ் திரையுலகிற்கு அடுத்தடுத்த வெற்றி படங்களையும் கொடுத்திருக்காரு. பொதுவா பாக்கியராஜோட திரைப்படங்கள்ல முக்கியமா இடம்பெறது குடும்ப சூழல், நகைச்சுவை, வாழ்க்கையோட யதார்த்தம், சமூக கருத்துகள் இதெல்லாம் தவறாம எல்லா படங்கள்லுமே தடம் பதிச்சிரும். இது மட்டும் இல்லாம தமிழ் மொழியோட இந்தி மற்றும் தெலுங்குலையும் திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. ஒரு கை ஓசை திரைப்படத்துக்கு தமிழ்நாடு அரசோட சிறப்பு விருதையும் இவர் பெற்றிருக்காரு. சமீபத்துல தான் 50 ஆண்டுகால திரைப்பயணத்தை நிறைவு செய்யும் விதமா அவருக்கு பாராட்டு விழாவும் நடத்தப்பட்டுச்சு. மாரடைப்பு காரணமா சென்னை கிரீம் சாலையில உள்ள அப்போலோ மருத்துவமனையில இன்று காலை அவர் காலமாகிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம்தான் திரைத்துறையினருக்கும் ரசிகர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அரசியல்வாதிகளும் திரைப்பிரபலங்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நடிகர் பார்த்திபன், நடிகர் ஜீவா, திமுக தலைவர் ஸ்டாலின், நடிகை ராதிகா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரபலங்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க.